ஒரு அப்போ அலியும் கூட இருப்பார். இது கூடுதல் தகவலாக சொல்றேன். அஹ்ல பைத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறது சொல்றேன். ஒரு குழுவினரை நான் அடையாளம் கண்டுகொள்கிறேன். பார்த்துட்டு அந்த குரூப்ல நான் அடையாளம் கண்டுபிடிக்கிறேன், நம்மாளுங்க என் உம்மத்து அப்படின்னு நினைச்சு. எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வானவர் அப்பொழுது தோன்றி வாருங்கள் என்று அழைக்கிறார். அந்த குழுவினரை கூப்பிடுறாங்க. நான் அவங்கள கூப்பிட்டுட்டு இருக்கேன். இவர் நடுவில் வந்து வானவர் நடுவில் வந்து அந்த குரூப்பை கூப்பிடுறாரு. எங்க கூப்பிட்டு போறீங்கன்னு நான் கேட்கறேன். அல்லாவின் மீது ஆணையாக நரகத்துக்கு என்றது. இவங்க நரகத்துக்கு போகணுங்க. இங்க எங்க நீங்க தண்ணி குடிக்க கூப்பிட்டு இருக்கீங்க? உங்க உம்மத்தா இருந்தா என்ன? நீங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு. நான் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று. எதனால இவங்களுக்கு நரகத்துக்கு கொண்டு போறீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க, வேற அந்த மலக்கு சொல்லுவாரு, உங்களுக்கு பின்னால் இவர்கள் திரும்பி பார்க்காமல் வந்த வழியே மதம் மாறி சென்றார்கள். இப்போ மதம் நம்ம மாறலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில நம்ம இஸ்லாமிய மதத்துல இல்ல, தீன்ல இல்ல. நம்ம தீன் வேற. நம்முடைய தீன் என்ன, லோக்கல்ல என்ன பழக்கமோ அதுதான் தீன். கேபிட்டலிசம் நம்ம தீன், அரசியல் கொள்கை நம்முடைய இந்த லோக்கல் அரசியல் கொள்கை தான் நம்முடைய அரசியல் கொள்கை. அது சொல்றாங்க, பின்னாடியே போயிட்டாங்க. பிறகு மற்றொரு குழுவினரையும் நான் அடையாளம் கண்டு கொள்கிறேன். எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வானவர் தோன்றி வாருங்கள் என அவர்களிடம் கூறுகிறார். நான் இவர்களை எங்கே அழைக்கிறீர்கள் என்றேன். அவர் அல்லாவின் மீது ஆணையாக நரகத்திற்கு தான் என்றார். நான் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டேன். அவர்கள் உங்களுக்கு பின்னால் திரும்பி பார்க்காமல் வந்த வழியே சென்று விட்டார்கள் என்று பதிலளித்தார். அவர்களில் காணாமல் போன ஒட்டகத்தை போன்று ஒரு சிலரை தவிர வேறு எவரும் தப்பித்துக் கொள்வார்கள் என கருதவில்லை. இந்த ஒட்டகம் 100 போகுதுன்னு வச்சுக்கோ, அதுல காணாமல் போறது ஒண்ணுதான் போகும். அது மட்டும்தான் ரூட்டு மாறி போகும். அப்போ என்ன நோக்கி வர்ற கூட்டத்துல ஏதோ ஒரு சில பேர் தான் நான் தண்ணி குடிப்பாங்க. சாதாரண மேட்டர் இல்லை. அதான் சொன்னேன்ல, இங்க நப்சு அடக்கிறது சாதாரண மேட்டர் இல்லை. கோபம் வரும் என்ன, அப்ப அல்லாவுடைய உத்தரவு தூக்கிப்படும். பாடா அப்படின்னு ஒரு நிமிஷம் போது நரகத்துக்கு போறது. ரசூலா சொல்றாங்க, ஒரு மூமின் வந்து ஒரு பேச்சு பேசுறான், அது என்ன அதோடைய விளைவு தெரியாம பேசுறான், அதனால அவன் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவோ அவ்வளோ ஆழத்துல நரகத்துக்குள்ள போறான். அந்த ஒரு பேச்சு பேசுனது. நீ வந்து முஸ்லீம்கள்ட்ட போய் அல்லாஹ் கட்டுப்படுன்னு சொல்லி பாரு, அவன் கேவலப்படுத்துற மாதிரி வேற எவனும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். பாய வேலையை பாரு, அல்லாஹ் கட்டுப்படணும். தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், அவ்வளோதான். சில விஷயம் செய்ய முடியும், அவ்வளோதான். அதை மட்டும் வாங்கிட்டு நான் ஒரு சொல். முழு வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ்லாம் வாழ முடியாது. எல்லாம் சொல்ற மாதிரி இல்லை. தாடி வச்சா அம்மா கத்துறான், என்னடா வயசாகி போச்சு உனக்கு, ஏன் தாடி வச்சுட்டு இருக்கிற, நல்லா தானே இருக்கிற, எல்லாம் ஆகி போச்சு. பயானுக்கு வந்தா சில பேர் அட்வைஸ், அப்போ பாரு பயான்னு இருக்குதான், இங்கே என் பையன் கெட்டு போயிடுவானு பயமா இருக்கு. ஒவ்வொரு இஸ்லாம்ட்டு இருக்கும். துனியா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல, அப்படி ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்போ இந்த இடத்துல ரசூலா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னொரு அந்த ஹதீஸ் பெரிய ஹதீஸ், அதுல கூடுதல் தகவல் வரும். அப்போ அல்லாஹ்வை பார்த்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, மாயிதால சூரா அல் மாயிதால 5வது அத்தியாயத்துல ஈசா நபி தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து என்ன சொல்லுவாரோ அதை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதையும் பார்த்துருவோம், அதாவது பார்த்துட்டு முடிச்சிருவோம். ஈசா நபி